அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சில சஹாபாக்களின் சிறப்புகள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சமுதாயத்தில் மிக இரக்கமுள்ளவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தில் உறுதியானவர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மிகவும் நாணமுள்ளவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தில் சிறந்த நீதிபதி அலி இப்னு அபுதாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தில் பாகப் பிரிவினை குறித்த மிகவும் அறிந்தவர் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தில் அழகாக குர்ஆன் ஓதுபவர் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தில் ஹலால் மற்றும் ஹராம் பற்றி அதிகம் அறிந்தவர் முஅத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நம்பிக்கையாளர் இருக்கிறார். எனது சமுதாயத்தினர் நம்பிக்கையாளர் அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாமிய அழைப்பு விடுக்கும் ஆரம்ப காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மக்கா குறைஷிகள் தொடர்ந்து துன்பம் கொடுத்து கொண்டே இருந்தனர். இன்னும் இஸ்லாத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களையும் துன்பத்திற்குள்ளாக்கினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா குறைஷிகள் செய்த கொடுமையை அதிகரித்ததன் காரணமாக மக்காவை விட்டு வேறெங்கேனும் ஹிஜ்ரத் நாடு துறந்தால் செய்து விட வேண்டும் என்று நாடினார்கள். மதீனத்து மக்களின் ஆதரவும் அழைப்பும் ஏற்கனவே இருந்து வந்ததால் மதீனாவிற்கு சென்று விடலாம் என்று முடிவு செய்தார்கள். மக்காவை விட்டு வெளியேற யாரேனும் எண்ணம் கொண்டிருந்தால் அவர்கள் மதீனாவிற்கு சென்று விடலாம் தங்கள் தோழர்களிடம் நபி அவர்கள் அறிவித்தார்கள். ஹஜ்ரத் அபு சமத் இப்னு மக்சூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாக மதீனாவிற்கு புறப்பட ஆயத்தமானார்கள். தங்கள் மனைவியுடன் தங்கள் குழந்தையுடனும் அவர் அண்ணலார் கொடுத்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்து புறப்பட முயற்சித்த நேரத்தில் மனைவியுடைய உறவினர்கள் வந்து தடுத்து, நீர் வேண்டுமானால் செல்லலாம், உம் மனைவியை உம்மோடு அனுப்ப மாட்டோம் என்று கூறி அவர்களுடைய மனைவியை தங்களுடன் அழைத்து சென்று விட்டார்கள். சிறிது நேரத்தில் அவர்களுடைய உறவினர்கள் வந்து, உங்களில் இந்த குழந்தை எங்கள் கோத்திரத்தை சேர்ந்தது, உம்மோடு குழந்தையை அனுப்ப மாட்டோம் என்று கூறி அவர்களின் குழந்தையையும் அவர்களிடம் இருந்து பலவந்தமாக பறித்து சென்று விட்டார்கள். ஹஜ்ரத் மஅசூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவியையும் குழந்தையையும் பறி கொடுத்துவிட்டு உடைந்த உள்ளத்துடன் கண்களை குளமாக்கி கொண்டு தனியாகவே மதீனாவிற்கு சென்றார்கள். கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கமாக மூவரும் 3 வெவ்வேறு இடங்களில் சுமார் 1 வருட காலம் வரை வாழ்ந்து வந்தனர். ஹஜ்ரத் மஅசூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தினசரி மக்காவின் எல்லையான அல் பதக் என்னும் இடத்தில் காலை முதல் மாலை வரை அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள். இதற்கு பிறகு பனி முகைனரா கோத்திரத்தார் அந்த அம்மையாரை மதீனா செல்ல அனுமதித்தனர். பனி அஷத் கோத்திரர் அவர்களின் குழந்தையை மதீனா அழைத்து செல்ல அனுமதித்தார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாயையும் குழந்தையையும் மக்காவிலிருந்து அழைத்து கொண்டு மதீனா சென்று அங்கு மஅசூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சேர்ப்பித்தார்கள். சஹாபாக்கள் இந்த ஈமானை காப்பாற்றிக் கொள்ள பல வகையிலும் தியாகம் செய்துள்ளார்கள் என்பது நமக்கு பெரும் படிப்பினையான விஷயமாகும். ஹஸ்புனல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.